அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான் நேற்று நடத்திய இஸ்ரேல் மீதான தாக்குதல் இதுவரை இல்லாத பேரழிவுகளை இஸ்ரேலுக்குள் ஏற்படுத்தியிருப்பதாக தற்போது இஸ்ரேலிய ஊடகங்களே கூற ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஈரானின் பொருளாதார உயர்நாடியாக இருக்கக்கூடிய கார்கில் தீவு மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை தற்போது ஏற்படுத்தும் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன. கார்க் ஐலண்ட் மீதான அமெரிக்க தாக்குதல் மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. ஸ்பெயின் மீண்டும் இஸ்ரேல் அமெரிக்காவின் முகத்தில் அறைந்திருக்கின்றார்கள். இது சார்ந்த என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன என்பது குறித்த பிந்தைய நிலைமைகளை இந்த காணொலியில் பார்க்கலாம். முதலில் இந்த காணொலிக்கு செல்வதற்கு முன்பாக இந்த வீடியோ பதிவை நீங்கள் பாருங்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போருக்கான உத்தரவை பிறப்பித்து போரை ஆரம்பித்து விட்டார். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்கள் முழுவதும் தாக்கப்பட்டு அமெரிக்க இராணுவத்தினர் சடலங்களாக அமெரிக்காவுக்கு திருப்பி அனுப்பப்படுகின்றார்கள். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் எல்லாம் தப்பி அவசரமாக உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவுக்கு ஆதரவாக அவர்களின் பின்னால் சென்ற மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் தங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் உடையப் போகின்றது என அஞ்சிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எந்த கவலையும் இல்லாமல் வார விடுமுறையை கழிப்பதற்காக தன்னுடைய மனைவியுடன் மெலனியா ட்ரம்புடன் தன்னுடைய சொந்த புளோரிடாவில் அமைந்திருக்கக்கூடிய சொகுசு ரெசார்ட்டுக்கு சென்று கொண்டிருக்கும் காட்சிகள் தான். உலகத்தை பற்ற வைத்துவிட்டு அவர்கள் தங்களுடைய உல்லாச விடுதிக்கு ஓய்வெடுப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள். அங்கே அமெரிக்க இராணுவத்தினர் மத்திய கிழக்கிலிருந்து சடலங்களாக கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு சிலருடைய சுயலாபத்திற்காக ஆக்கிரமிப்பு வெறிக்காக இடம்பெறக்கூடிய போரை இவர்கள் எவ்வாறு நடத்துகின்றார்கள் என்பதை இந்த காட்சிகள் தெளிவாக காட்டுகின்றன. அதே நேரத்தில் இன்னொரு காட்சியையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அமெரிக்காவின் தலைவர்கள் இவ்வாறு இராணுவத்தினரை களத்தில் இறக்கிவிட்டு அவர்கள் உல்லாச விடுதிகளுக்கு பலத்த பாதுகாப்பில் பதுங்கி இருக்க ஈரானினுடைய உச்சமான தலைவர்கள் நேற்று பாருங்கள், ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி டெஹ்ரானில் நடைபெற்ற அல்குட்ஸ் டேயில் மக்களோடு மக்களாக சுலபமாக வீதியில் செல்கின்றார். இஸ்ரேலும் அமெரிக்காவும் அவர்களை வேட்டையாடுவதற்காக மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். டெஹ்ரான் உட்பட ஈரானின் அத்தனை மாகாணங்களிலும் மிகப்பெரிய அமெரிக்க இஸ்ரேல் குண்டுவீச்சுக்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் அவர்கள் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் மக்களோடு மக்களாக செல்கின்றார்கள். அதேபோல் ஈரானுடைய அதிபர் பெஷாஷ்கியான இன்னொரு புகைப்படத்தில் பார்த்தோம், மோட்டார் சைக்கிளில் சாதாரணமாக சென்று கொண்டிருக்கின்றார் மக்கள் கூட்டத்துக்கு நடுவே. எனவே ஈரான் தலைவர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள், அமெரிக்க தலைவர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடிய ஒரு சிறிய காட்சி தான். போர் உச்சம் தொட்டிருக்கின்றது. இரண்டு தரப்பிலுமே தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அமெரிக்க தலைவர் சனி ஞாயிறு 2 தினங்களில் வார விடுமுறையை கழிப்பதற்காக தனது மனைவியுடன் சொகுசு விடுதியை நோக்கி பறந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இவர்கள் குண்டு மலைக்கு நடுவே அமெரிக்க இஸ்ரேலினுடைய கொடூரமான கழுகு பார்வைகளுக்கு நடுவே மக்களோடு மக்களாக வீதிகளில் பலஸ்தீனத்துக்கு ஆதரவான அல்குட்ஸ் டேயில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் ஈரான், இதுதான் அமெரிக்கா என்பதை சொல்லாமல் சொல்வதைப் போல இந்த வீடியோ பதிவுகளின் ஆதாரங்களை நீங்கள் பார்க்கலாம். இதிலிருந்து 2 தரப்புகளும் எவ்வாறு யுத்தம் புரிகின்றார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இன்று ஸ்பெயினினுடைய பிரதமர் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு முகத்தில் அறைந்ததைப் போல ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார். இந்த யுத்தம் ஆரம்பித்த உடனேயே எத்தனை நாடுகள் ஐரோப்பாவில் இருந்தாலும் ஒரு நாடு அமெரிக்கா நீதியற்ற நெறிமுறையற்ற போரில் ஈடுபடுகின்றார்கள். இந்த போரை நாங்கள் ஆதரிக்கப் போவதில்லை. எங்களுக்கு எந்த இழப்பு, உன்னுடைய உருட்டல் மிரட்டல் விரட்டல்களுக்கெல்லாம் நாங்கள் அஞ்சப் போவதில்லை. உன்னுடைய வர்த்தகத்தை நிறுத்திக்கொள் என ட்ரம்பினுடைய முகத்தில் அறைந்ததைப் போல் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு ஸ்பெயினில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தளத்தையும் அமெரிக்கா இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடாது. அது இராணுவ தளமாக இருக்கலாம், விமானப்படை தளமாக இருக்கலாம், கடற்படை தளமாக இருக்கலாம். எந்த ஒரு இடத்திலும் ஸ்பெயின் இராணுவம் இந்த மத்திய கிழக்கில் அமெரிக்கா இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலில் பங்கேற்க மாட்டார்கள். இந்த போர் ஒரு தவறானது என முதுகெலும்போடு தெரிவித்த ஒரு தலைவர். அவருடைய வழியை பின்பற்றி இன்று
இத்தாலியும் அடுத்தபடியாக ஜார்ஜியோ மெலானி அந்த பெண்மணி கூறிவிட்டார், அமெரிக்காவின் போரில் பங்கேற்பதற்கான நியாயமான காரணங்கள் இல்லை. இத்தாலி அமெரிக்க போரில் எந்த ஒரு இடத்திலும் கலந்து கொள்ளப் போவதில்லை. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய தளங்களில் இருக்கக்கூடிய இத்தாலி படைகளும் உடனடியாக இத்தாலிக்கு பின்வாங்கப்படுவார்கள் என்ற அறிவிப்பு. நியாயபூர்வமாக நீதி நோக்கி ஸ்பெயின் பற்று வைத்த நெருப்பு தற்போது பற்றி கொண்டு விட்டதா என்ற செய்தியையும், ஐரோப்பிய நாடுகளும் மனிதநேயத்தோடு சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்களா என்ற புதிய செய்தியையும் நிச்சயமாக எழுப்பியிருக்கின்றது. ஸ்பெயின் இத்தாலியின் முடிவை அடுத்து மேலும் பல ஐரோப்பிய நாடுகளின் பாராளுமன்றத்திலும் குரல்கள் ஆரம்பித்திருக்கின்றன. ஸ்பெயினைப் போல இத்தாலியைப் போல நாங்களும் மானஸ்தனாக இருந்து விடுவோம், நீதியின் பக்கம் இருந்து விடுவோம், அநியாயமாக நடக்கக்கூடிய படுகொலைகளுக்கு எங்கள் ஆதரவை தெரிவிக்காமல் இருக்கலாம் என்று பிரிட்டனில், பிரான்சில், ஜெர்மனியில், கனடாவில் குரல்கள் எழ ஆரம்பித்திருக்கின்றன. இந்த குரல்களுக்கு அந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்தில் தற்போது வந்திருக்கின்றார் என்று பிரான்சின் அதிபர் கூட இந்த நாடுகளின் நிலைப்பாட்டின் பின்னணியில் இன்று ஒரு அவசர பத்திரிகை சந்திப்பில் கேட்கின்றார்கள். ஈராக்கில் உங்கள் படைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது, 2 பிரான்ஸ் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் நீங்கள் ஏதாவது பதில் தாக்குதலை ஈரான் தரப்புகள் மீது நடத்துவீர்களா என்றால் இல்லை, ஒருபோதும் கிடையாது. நாங்கள் எங்களுடைய தளங்களையும் இராணுவத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு தற்காப்பு தாக்குதல்களை மேற்கொள்வோமே ஒழிய நாங்கள் இந்த அமெரிக்க தாக்குதல்களை இணைவதோ அல்லது அவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் எண்ணமோ எங்களுக்கு கிடையாது, அந்த நோக்கமும் இல்லை என பிரான்ஸ் ஒரு தெளிவான செய்தியை கூறியிருக்கின்றார்கள். எனவே மாற்றம் என்பது ஸ்பெயின் ஆரம்பித்த மாற்றம் இவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்க, நேற்று ஒரு ஆக்ரோஷமான மக்கள் அலை ஆதரவுடன் ஆற்றிய உரையின் போது ஸ்பெயினுடைய பிரதமர் பெட்ரோ சான்சஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார், ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகுவினுடைய இந்த போர் குறித்து அளிக்கப்பட்ட கேள்விக்கு உலகம் முழுவதையும் தீ வைத்து கொளுத்திவிட்டு அந்த நெருப்பால் ஏற்படும் புகையை குறை கூறுவர்களை நீங்கள் ஆதரிக்க முடியுமா? மீண்டும் சொல்கின்றோம், உலகம் முழுவதையும் தீ வைத்து எரித்து கொளுத்திவிட்டு அந்த தீயினால் ஏற்படக்கூடிய புகையை குறை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இதை ஆதரிக்க முடியுமா என்று மனசாட்சி உள்ள மனித சமூகம் பதில் கூற முடியுமா என்று ஒரே கேள்வி. இஸ்ரேல் அமெரிக்காவின் உடைய இந்த தாக்குதலும் ஈரான் தற்போது நடத்தக்கூடிய எதிர்வினைகளையும் ஒரே சொல்லில் ஒரே பதிலில் அளித்திருக்கின்றார். நிச்சயமாக இந்த பெட்ரோ சான்சஸ் வரலாற்றினுடைய வலது பக்கத்தில் நிற்பதற்காக எப்போதும் அவரும் இந்த ஸ்பெயின் நாடும் நினைவு கூறப்படும். இந்த இக்கட்டான நேரத்தில் அமெரிக்காவை எதிர்த்து ஐரோப்பாவில் இருந்த ஒரு குரல் மிகவும் ஆணித்தரமாக, சிலர் ஆரம்பத்தில் குரல் கொடுப்பார்கள், பிரிட்டனை போல காத்திரமாக பேசுவார்கள், பின் அமெரிக்கா மிரட்டினால் அமெரிக்காவின் பக்கத்தில் நின்று விடுவார்கள். என்ன மிரட்டல் உட்டலுக்கும் அஞ்சாமல் சொல்லக்கூடிய பெட்ரோ சான்சருக்கும் அந்த ஸ்பெயின் நாட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு சலூட். Por supuesto que vamos a poner todos los recursos del Estado al servicio de la gente para protegerles de una guerra, la de Irán, que no avala el gobierno de España. Y le digo a la derecha y a la ultraderecha, que no pueden estar apoyando a quien incendia el mundo y luego quejarse del humo que provoca ese incendio. Que no se puede sorber y soplar al mismo tiempo, y que la medida que más vidas salva y menos onerosa tenemos es que digan no a la guerra para que esta guerra acabe cuanto antes. அடுத்து நாங்கள் செய்திகளை தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது, ஈரான் நேற்றைய தினம் இஸ்ரேல் மீது நடத்திய மிக கடுமையான தாக்குதல்கள், அதிநவீன ஏவுகணைகள், கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி நடத்திய தாக்குதலில் இதுவரை இல்லாத பேரழிவு இஸ்ரேலுக்குள் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இதுவரை டெல் அவீவ், ஜெருசலேம், கைஃபா என குறிப்பிட்ட பகுதிகளை இலக்கு வைத்து தாக்கிய ஈரான் நேற்றைய தினம் இஸ்ரேலினுடைய வடக்கு, கிழக்கு, மேற்கென அத்தனை பகுதிகளையும் ஒரே நேரத்தில் இலக்கு வைத்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இதில் இஸ்ரேலுக்கு மேலும் ஒரு மரண அடியாக ஈரான் தாக்குதல் நடத்திய சம நேரத்தில் வடக்கு இஸ்ரேல் பகுதிகளை நோக்கி ஹிஸ்புல்லாக்களும் மிக கடுமையான ஏவுகணை தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டதில் இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேலும் ஒரே நேரத்தில் தாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலின் வீடியோ பதிவுகளை நாங்கள் வாட்ஸ்அப் சேனலில் பதிவேற்றி இருக்கின்றோம். மத்திய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல முக்கிய தளங்கள், இராணுவ மையங்கள், உளவு மையங்கள், மொசாட்டினுடைய மிக முக்கியமான உளவுத்துறை தலைமையகம் உட்பட பல்வேறுபட்ட இடங்கள் தீப்பற்றி கொழுந்து விட்டு எறிவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்ரேல் இராணுவத்தினுடைய பீரங்கி படை தலைமையகம் முற்றாக சிதைக்கப்பட்டுள்ளது என்ற செய்திகளையும்
என்று பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மிக கடுமையான இஸ்ரேலியுடைய ஊடக தணிக்கைக்கு நடுவேயும் பல காணொளி பதிவுகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாக இருக்கின்றன. ஒரு 2-3 கிலோமீட்டர் அந்த இராணுவ வசதிகள் முகாம்கள் இருக்கக்கூடிய பகுதி 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பற்றி எறிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் மிக கடுமையாக இஸ்ரேல் தாக்கப்பட்டுள்ளது என்பதை தெளிவாக காட்டுகின்றது. இஸ்ரேல் பேரழிவுகளை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். திட்டமிட்ட முறையில் அவற்றை மறைத்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய தெருக்களில் இருக்கக்கூடிய சிசிடிவிக்களை கூட அகற்றும் அளவுக்கு அவர்களுடைய இழப்புகள் இருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தாக்குதலில் பாலிஸ்டிக் மிசைல்களையும் ட்ரோன்களையும் இஸ்ரேலினால் இடைமறிக்க முடியவில்லை என்பதும் வான் பாதுகாப்புகள் மிகப்பெரிய அளவில் அங்கு பலவீனமாக இருப்பதை காட்டுவதாக பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோல் ஈராக்கில் இருக்கக்கூடிய பக்தாக் சர்வதேச விமான நிலையம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலால் அந்த விமான நிலையம் தற்காலிகமாக செயல்பட முடியாத நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த தீவிரமான சூழலில் இத்தாலி தன்னுடைய படைகளை அங்கிருந்து அவசரமாக தன்னுடைய இராணுவ விமானங்கள் மூலம் வெளியேற்றி இருக்கின்றார்கள் தங்களுடைய படையினரை. தற்போது இந்த விமான நிலையத்தில் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்கள், அமெரிக்க தூதரகம், இந்த ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க பக்தாத் விமான நிலையத்தை அமெரிக்க படைகளும் பயன்படுத்துகின்றார்கள். இதன் காரணமாக அமெரிக்காவினுடைய கட்டமைப்புகள் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வசதிகளை யார் குறிவைத்து அடிக்கின்றார்கள் என்று தெரியாத அளவுக்கு ஒரு சுற்றி வளைத்து தாக்குதல். ஈரான் ஒருபுறம் தாக்குகின்றார்கள், மறுபுறம் ஈராக்கில் ஈரான் ஆதரவு பெற்ற ரெசிஸ்டன்ஸ் போராளி குழுக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். சிரியாவில் இருந்தும் ஈராக் மீது தாக்குதல் நடைபெறுகின்றது. எனவே எந்த இயக்கம் தாக்குகின்றார்களா, அல்லது IRGC தாக்குகின்றார்களா, அல்லது ஈராக்கில் இருக்கக்கூடிய ஆதரவு இயக்கங்கள் தாக்குகின்றார்களா, சிரிய எல்லை பகுதியில் இருந்து தாக்குதல் நடக்கின்றதா என்று அமெரிக்கா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் அங்கே குறிவைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மிக மோசமான ஒரு பேரழிவை ஈராக்கில் அமெரிக்கா சந்தித்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சர்வதேச விமான நிலையமும் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்த அதிர்ச்சியாக சவுதி அரேபியாவில் உடைய பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளத்தில் அமெரிக்காவினுடைய 5 எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் KC-135 விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்த விமானங்களுடைய முக்கியத்துவம் குறித்து நேற்றைய காணொளியில் பேசியிருந்தோம். அதாவது நீண்ட தூரம் சென்று போர் விமானங்கள் தாக்குதலை நடத்தும் பொழுது அந்த விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பக்கூடியவை இந்த விமானங்கள். ஏனெனில் எரிபொருள் இல்லாமல் விமானங்கள் தொடர்ந்து பயணிக்க முடியாது, தாக்குதல்களை நடத்த முடியாது, நடுவானிலேயே சிக்கலுக்குள்ளாகும். எனவே நடுவானில் வைத்தே இந்த விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பக்கூடிய KC-135 போர் விமானங்களை விட இந்த போர் விமானங்களுக்கு ஒரு உயிர் கொடுக்கக்கூடிய விமானங்கள் என்று சொல்லலாம். அந்த வளங்கள் இல்லை என்றால் அவர்கள் வெறும் போர் விமானங்கள் டம்மி ஆகிவிடும். அப்படியான இந்த KC-135 விமானங்கள் நேற்றைய தினம் ஈராக்கில் 2 ஒன்றோடொன்று மோதி ஒரு விமானம் வீழ்ந்து நொறுங்கியது, ஒரு விமானம் சேதத்துடன் இஸ்ரேல் தரையிறங்கியது என்று சொல்லப்பட்டது. ஆனால் அந்த விமானம் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்பதை பின்னர் IRGC வீடியோ பதிவுகளுடன் வெளியிட்டிருந்தார்கள். ஈரான் தங்களுடைய விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருந்தார்கள் என்பதை வெளியில் சொல்வதற்கு கூட இவர்களுக்கு விருப்பமில்லாமல் மறைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏனெனில் ரேடர்களில் தெரியாது, ஏவுகணைகளால் சுட்டு வீழ்த்த முடியாது, அது போவதும் தெரியாது, வெறியதும் தெரியாதுன்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்குலக நாடுகளும் மிகப்பெரிய பில்டப் செய்திருக்கின்றார்கள். இந்த விமானங்களை யாரும் நெருங்க முடியாது என்னும் அளவுக்கு அங்கு ஒரு பிம்பம் கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிம்பம் நொறுங்கக்கூடாது என்பதற்காக இவர்கள் இது ஈரான் தாக்குதல் இல்லை, தங்களுடைய விமானங்களை ஒன்றோடொன்று மோதி வெடித்து விட்டன என்றொரு கதையை சொல்லியிருந்தார்கள். ஆனால் இன்று ஒரு அதிர்ச்சி, இதுபோன்ற 5 KC-135 விமானங்கள் சவுதி அரேபியாவில் விமானப்படை தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட போது அமெரிக்காவின் KC-135 எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் மீது ஒரு மிகப்பெரிய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள், ஏறக்குறைய 5 விமானங்களும் தீப்பற்றி எரிந்துவிட்டன என்ற செய்திகளை ஆதாரங்களுடன் ஈரான் வெளியிட்டிருக்கின்றார்கள். சவுதி அரேபியா அதிர்ந்து போயிருக்கின்றார்கள். ஏனெனில் அமெரிக்க படைகள் எங்களுடைய தளங்களை பயன்படுத்தவில்லை, அமெரிக்காவுக்கு நாங்கள் எந்த உதவியும் செய்யவில்லை, எங்களை வீணாக ஈரான் தாக்குகின்றார்கள் என்றெல்லாம் மிகப்பெரிய அளவில் கூறி வந்தார்கள். நீ அமெரிக்காவுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை, அமெரிக்க இராணுவம் அங்கு தளங்களை பயன்படுத்தியவில்லை என்றால் ஈரான் மீது மிக மோசமான தாக்குதலை இஸ்ரேல் அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கும் பொழுது பெட்ரோல் எரிபொருள் நிரப்பும் அமெரிக்க விமானங்களுக்கு சவுதி அரேபியாவின் பிரின்ஸ் சுல்தான் விமான நிலையத்தில் என்ன வேலை என்று கேட்டால் யாரிடமும் பதில் இல்லை. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்தும் தாக்குதலை ஆதரிப்பவர்களிடம் இதற்கு பதில் இருக்கின்றதா?
ஈரான் குறிப்பிட்டார்கள், நீங்கள் அமெரிக்க தளங்களை வெளியேற்றுங்கள், படைகளை வெளியேற்றுங்கள், எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்று மறைமுகமாக உதவி செய்ய வேண்டாம், நாங்கள் உங்களை தாக்கப் போவதில்லை. ஆனால் அமெரிக்காவுடன் நீங்கள் இணைந்து செயற்பட்டால் நிச்சயமாக அத்தனை இலக்குகளையும் தாக்குவோம் என்று கூறியிருந்தார்கள். சவுதி அரேபியாவில் அமெரிக்கா பேரிடியை சந்தித்திருக்கின்றது. ஏற்கனவே ஒரு விமானம் வீழ்ந்து நொறுங்கிவிட்டது. நேற்று 5 விமானங்கள் தளத்திலேயே தாக்கி அளிக்கப்பட்டன. அமெரிக்கா மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாக்கி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்கா ஈரானுடைய கார்க் ஐலண்டு மீது மிக மோசமான வான்வெளி தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இதுவரை இல்லாத அளவுக்கு அந்த பகுதி பாதிக்கப்பட்டிருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. நேரே டெஹ்ரானிலும் பல இலக்குகள் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் கார்க் ஐலண்டு மீது IRGCயினுடைய தலைமையகம், ஈரானின் உளவுப்படை தலைமையகம், ஈரான் இராணுவத்தினுடைய மிக முக்கியமான கட்டமைப்புகள் குறிவைத்து தாக்கப்பட்டிருப்பதில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. இராணுவ முகாம்கள் என்பதற்கு அப்பால் கார்க் ஐலண்ட் ஈரானின் 80% கச்சா எண்ணெய் ஏற்றுமதி நடைபெறக்கூடிய மிக முக்கியமான பகுதியாகும். இந்த பகுதி தாக்கப்பட்டால் உலகளாவிய எரிபொருள் நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, உலகளாவிய எண்ணெய் விலையில் கூட ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு முக்கியமான பகுதியை அமெரிக்கா தாக்கி இருக்கின்றார்கள். ஆனால் இராணுவ இலக்குகளையே தாங்கள் தாக்கி இருப்பதாகவும், இனி ஈரான் இன்னும் பதிலடி கொடுத்தால் பொருளாதார இலக்குகளையும் தாக்கும் ஒரு எச்சரிக்கையும் டொனால்ட் ட்ரம்பினால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது கார்க் தீவிலும் டெஹ்ரானிலும் இடம்பெற்ற சம்பவங்களிலும் மிகப்பெரிய தாக்குதல்கள் பதிவாகி இருக்கின்றன. அடுத்து ஈரான் போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தீவிரமாக ட்ரோன்கள் தயாரிப்பு நடவடிக்கையை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். ஏனெனில் ஈரானிய ட்ரோன்கள் தான் இன்று மத்திய கிழக்கு நாடுகளை மட்டுமல்ல அமெரிக்கா, இஸ்ரேலையும் மிகப்பெரிய அச்சத்துக்குள்ளாக்கி இருக்கின்றன. இதில் ஒரு வீடியோ பதிவை பாருங்கள். ஈரானில் இருக்கக்கூடிய பெண் விஞ்ஞானிகள் இந்த ட்ரோன் தொழிற்சாலைகளில் மிக தீவிரமாக ட்ரோன்களை உற்பத்தி செய்யக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. ஈரான் ஒரு நீண்ட போருக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து சீனாவினுடைய ஜுவானில் எண்ணெய்க்கு பணம் செலுத்தினால் மட்டுமே ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக குறைந்த எண்ணிக்கையிலான எண்ணெய் டேங்கர்களை அனுமதிப்பது குறித்து ஈரான் பரிசீலித்து வருவதாக இன்று CNN ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது உண்மையில் ஈரான் அறிவித்தார்களா அல்லது அமெரிக்காவையும் சீனாவையும் முட்டி விடுவதற்கு அல்லது மோத விடுவதற்கான அமெரிக்க ஊடகங்களினுடைய நடவடிக்கையாக தெரியவில்லை. ஜுவானில் எண்ணெயை பணம் செலுத்தி வாங்கக்கூடிய நாடுகள் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக குறைந்த எண்ணிக்கையில் அனுமதிக்கப்படுவார்கள் என்ற அறிவிப்பு நிச்சயமாக சீனா ஈரானுடன் இந்த போரில் மிகப்பெரிய அளவில் இணைந்திருக்கின்றார்கள். உளவுத்துறை தகவல்களாக இருக்கலாம், பின்னணி உதவிகளாக இருக்கலாம், வழங்குகின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது. ஒரு வேளை இந்த விடயங்கள் உண்மையாக இருந்தால் அடுத்து சீனாவும் களத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்பதுதான் இராணுவ வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஈரானின் உச்ச தலைவர் மற்றும் பிற அதிகாரிகள் பற்றிய தகவல்களை வழங்குபவர்களுக்கு அமெரிக்க அரசாங்கம் $10 மில்லியன் வெகுமதியை வழங்கும் என ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். அதாவது உங்கள் நாட்டு தலைவர்களை காட்டி கொடுங்கள், நாங்கள் சுலபமாக வேட்டையாடுவோம் என்று காட்டி கொடுக்கக்கூடிய துரோகிகளுக்கு $10 மில்லியன் வழங்கப்படும் என்ற விடயத்தையும் அமெரிக்கா அறிவித்திருக்கின்றார்கள். அதாவது அமெரிக்கா ஏற்கனவே எல்லா தலைவர்களையும் கொன்றுவிட்டோம், 2ஆம் கட்ட தலைவர்களையும் கொன்றுவிட்டோம், ஈரானில் தற்போது தலைமைத்துவமே கிடையாது செயற்படுவதற்கென்றெல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை ட்ரம்ப், கெர்ஷாத், மார்க்கோ ரூபியோ, வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். பின்னர் எதற்காக ஏனைய தலைவர்கள் அதிகாரிகளின் புகைப்படங்களை வெளியிட்டு $10 மில்லியன் அறிவித்திருக்கின்றார்கள் என்றால் அதற்கும் பதில் கிடையாது. என்ன பதில் என்று நீங்கள் தெரிந்தால் சொல்ல வேண்டும். இது அமெரிக்காவின் நிலைமை. அடுத்து இன்று ஈரானின் அதிஉச்ச தலைவர் சுப்ரீம் லீடர் முஜ்தபா கமைனி ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். ஈரானின் இதயமாக இருக்கக்கூடிய கார்க் தீவில் எங்கள் எண்ணெய் வயல்களையும் பொருளாதார கட்டுமானங்களையும் தொடர்ச்சியாக தாக்கினால் மத்திய கிழக்கு மட்டுமல்ல உங்கள் அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்களை எரித்து சாம்பலாக்கி விடுவோம் என்று புதிய தலைவரும் ஈரானுடைய IRGCயும் ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை அமெரிக்காவை நோக்கி விடுத்திருக்கின்றார்கள். அடுத்து ஒரு இறுதியாக ஒரு செய்தியுடன் நாங்கள் இந்த காணொலியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். அண்மை சில வாரங்களாகவே மெக்சிகோவில் குறிப்பாக போதைப்பொருள் கடத்தல் கும்பல்கள், மிகப்பெரிய போதைப்பொருள் வலையமைப்புகள் குறித்த விடயங்களில் அந்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள். பல இடங்களில் அந்த குழுக்கள் வேட்டையாடப்பட்டு கொண்டிருக்கின்றன. தற்போது அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஒரு விடயத்தை கூறுகின்றார். மெக்சிகோவில் செயற்படக்கூடிய அதிகளவான போதைப்பொருள் கும்பல்கள், கடத்தல் கும்பல்களிடமிருந்து நாங்கள் பல ஆயுதங்களை கைப்பற்றி இருக்கின்றோம், பல பயங்கரவாதிகளை பிடித்திருக்கின்றோம்.
அவர்களிடம் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களில் 80% அமெரிக்காவிலிருந்து வந்தவை என்றும் மீதமுள்ளவை 20% இஸ்ரேலில் இருந்து வந்தவை என்பதையும் மெக்சிகோவின் பாதுகாப்பு செயலாளர் உறுதிப்படுத்தி கூறுகின்றார். இது ஒரு விடயத்தை கூறுகின்றது. இவர்களே தங்கள் ஆயுத விற்பனைக்காக மிக ஆபத்தான ஆயுதங்களை போதைப்பொருள் கும்பல்களின் கைகளில் கொடுத்துவிட்டு தங்கள் ஆயுத வியாபாரத்தை நடத்திவிட்டு மறுபுறத்தில் போதைப்பொருள் கும்பல்களை ஒழிப்பதற்கு மெக்சிகோ இராணுவத்துடன் இணைந்து செயற்படுகின்றோம் என்று 2 முனை ஆயுத வியாபாரத்தை தெளிவாக செய்கின்றார்கள். ஒரு புறத்தில் அமெரிக்கா அந்த போதைப்பொருள் கும்பல் தலைவர்கள் அந்த குழுக்களுக்கு ஆயுதங்களை வழங்கி அவர்களிடமும் ஒரு ஆயுத வியாபாரம், மறுபுறத்தில் இந்த போதைப்பொருள் கம்பல்களை நாங்கள் வேட்டையாடுகின்றோம், மெக்சிகோ இராணுவத்திற்கு அதிநவீன ஆயுதங்களை வழங்குகின்றோம் என்று சொல்லி அவர்களுக்கும் ஒரு வியாபாரம். தங்களுடைய ஆயுத வியாபாரத்திற்காக எவ்வளவு தூரம் இவர்கள் இரட்டை நிலைப்பாட்டையும் எவ்வளவு சதி நடவடிக்கைகளையும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் மேற்கொள்கின்றார்கள் என்ற செய்தியை மெக்சிகோவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அதுவும் உங்களுடைய பார்வைக்காக, சிந்தனைக்காக. இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.